பைத்தியம் முடிச்சிருச்சாயா? மியூசிக்க கட் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க டாங்கி. நீதான் டாங்கி. டான்ஸ் ஆடணும்னா மியூசிக் தேவையில்ல. டான்ஸ் ஆடுறத பார்த்தாலே போதும், டான்ஸ் ஆடலாம். இருந்த கொஞ்ச நெஞ்ச மூளையும் தேஞ்சு போய் இப்ப எம்டி ஆயிட்டான் போல இருக்குதே. ஓ ஓ என்ன இந்த பண்ணி முதல்ல மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கிறான்? இது தூங்குற டைம் இல்லையா பண்ணி? எப்படி இருப்பறன்னு பாருங்க. பாத்தியா, பன்னியை எழுப்புறேன்ட்டு போயிட்டு அவனே இப்ப தூங்குறான். அவன் தூங்கலப்பா, வாங்க நடியில மயக்கம் போட்டுட்டான். என்ன பண்ணீங்க? நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறீங்க. அட மணி 2 ஆயிடுச்சுப்பா, எந்திரி, நிறைய வேலைகள் இருக்குல்ல. வெக்கமில்லாதவனே, ஒரு நண்பனை இப்படியா அடிப்ப? எவ்வளவு பேர் தப்பாது. பின்ன தூங்கும் போது என் காதுக்குள்ள ரெக்கையை விட்டு குடையிற. உன் கதை முடிய போகுதுடா. உன்னை என்ன பண்ண போறன்னு மட்டும் பாரு. போயா. உன் வாழ்க்கையில இந்த நாளை நீ மறக்கவே மாட்டேன். சிரிச்சு சிரிச்சு ஜோர்தார் டோர்பெல் மாதிரி கத்துறான் பாரு. டாங்கி, உண்மையாவே டோர் பெல் தான் அடிக்குது. வா யாருன்னு பார்க்கலாம். யோ இரியா வரேன். அந்த டோர்பெல் நினைச்சா இல்ல கோயில் மணி நினைச்சா? அடிச்ச பாட்டிலே இருக்க. இன்னும் யாரும் காணோம். யாரது? யாரும் வரலையோ? ஒருவேளை நம்ம பிரம்மையா இருக்குமோ? பிரம்மையா இருக்காதே. என்ன ஹனி இப்படி பண்ணிட்ட? சாரி சாரி, நான் இவங்களை கவனிக்கல. என்னடா பேலன்ஸ் மிஸ் ஆகுதுன்னு நினைச்சேன், ஆனா இதுன்னு தெரியாது. யார் பண்ணீங்களா? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் செல்லம், எங்க போயிருந்தப்பா? உன்னை எங்கெல்லாம் தேடணும், தேடாத இடமே இல்லப்பா. நீங்க எல்லாரும் யாரு? நாங்க பொப்போட்டோட அம்மா அப்பாப்பா. ஆமா, பார்க்கவும் ஒரே மாதிரி இருக்காங்க. டே டாங்கி, எல்லா கிளியும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா உங்களை எனக்கு அடையாளமே தெரியலையே. தப்பாடிச்சு ஊதிட்டே பிகிலு. எப்படி ஞாபகம் இருக்கும்? சின்ன வயசுல கோவப்பட்டு நீ தான் வீட்டை விட்டு ஓடிட்டேப்பா. ஏன் ஏன்? சின்ன வயசுல இவனுக்கு சாப்பிட பச்சை மிளகா கொடுக்கல. இப்ப வரைக்கும் பப்பட்டுக்கு அதை கண்டாலே பிடிக்காது. அதாப்பா தப்பாயிடுச்சு. சின்ன வயசுல இவனுக்கு பச்சை மிளகா பிடிக்குமோன்னு சாப்பிட கொடுத்தோம். கோவப்பட்டு ஓடிட்டான். தப்பாயிடுச்சு ஊதிட்டா பிகிலு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கா? ஒரு தாயோட அன்பை நீங்க சந்தேகப்படுறீங்களா? இல்ல, நாங்க சும்மா கன்ஃபார்ம் பண்றோம், அவ்வளவுதான். அதெல்லாம் விடுங்க, உள்ள வந்து பேசலாம் வாங்க. மேடம் சொல்லுவாங்க விருந்தாளிகளை வாசல்ல வச்சு பேசக்கூடாதுன்னு. ரொம்ப நல்ல வார்த்தை சொன்னப்பா. வாங்க வாங்க உள்ள போலாம். தப்பாயிடுச்சு ஊதிட்டே பிகிலு. தப்பாயிடுச்சு ஊதிட்டே பிகிலு. நீங்க சொல்ற பிகில் என் காதுல விழலையே, ஏன்? இல்ல இல்ல, அது அப்படி சத்தம் எல்லாம் போடாது. அப்படி பேசுறதுதான் அவருக்கு பழக்கம். பாப்பாட்டு இப்படித்தானப்பா சொல்லுவான். புரிஞ்சுதே. இதே மாதிரி அப்பா மாதிரியே புள்ளையும் இருக்கான். சரி இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். பப்பட் உங்க பையன் தாங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்தா சொல்லுங்களேன். இருக்கு. பப்பட் எழுதுறக்க கீழே ஒரு கருப்பு மச்சம் இருக்காது. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி அது இல்லதான். அப்படின்னா நீ எங்க பப்பட் தான்? ஓ,
தப்பாயிடுச்சு ஊதிட்டியே பிகிலு. இத பாரு, எப்ப பச்சை மிளகாய் சாப்பிட வேணாம்னு சொன்ன உடனே நீ வீட்டை விட்டு போயிட்டியோ அன்னில இருந்து நாங்களும் சாப்பிட விட்டுட்டோம் தெரியுமா? அம்மா எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கீங்க. உண்மையில நீங்க தான் என் அப்பா அம்மா, டவுட்டே இல்ல அதுல. பப்பேட், என்னையா பண்ற? இவ்வளவு சீக்கிரத்துல நீ முடிவெடுக்காத. சிறுசு, நீ சந்தேகம் மட்டும்தான் பட்டுட்டு இருக்க. நீ உட்கார்ந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இரு, நாங்க ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரோம். இவங்க ரெண்டு பேரும் யாரு ஹனி? அம்மாவும் அப்பாவுமா. நூலை போல சேலை தாய போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மான்னு சொன்னா எல்லாரும் குழம்பி போவாங்க. மொக்க போடுறான். தப்பாயிடுச்சு. ஊதிட்டான் பிகிலு. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது, பூனைய பெத்தது கிளியாவும் இருக்காது. உங்க கவிதை கேட்டு எங்களுக்கு பழகிடுச்சு. இவங்க கிட்ட சொல்லாதீங்க, பறந்து ஓடிடுவாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே. கவிதை எப்பவுமே என் வாயிலிருந்து அருவியாத்தான் கொட்டும். அதை கேட்கிற உங்களுக்கு காதுல தேன் சொட்டோ சொட்டோன்னு சொட்டும். கவிதை இந்தாங்க போட்டீங்க, ட்ரை ஃப்ரூட் சாப்பிடுங்க. பாருங்களே, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க. தப்பாயிடுச்சு. ஊதிட்டியா பிகிலு? பசியா இருந்த அதனால மொத்தத்தை சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டது கிட்டியோடது. சாரிப்பா. பரவாயில்ல, நீங்க எங்க கெஸ்ட் தானே. பாய் பாய். பேச்சுக்கு சொன்னா ஒட்டுமொத்த ட்ரை ஃப்ரூட்டையே இவங்க சாப்பிட்டாங்க. பப்பட்டோட அப்பா அம்மா எங்க இருந்தோ இங்க வந்துட்டாங்க. பச்சை மிளகாய் சாப்பிடலன்னா நாம கிளிங்கிற விஷயத்தையே மறந்துடுறோம். இந்த பப்பட்டுக்கு ஏன் தான் பச்சை மிளகா பிடிக்கலன்னு தெரியலையே. அவங்க இஷ்டம் போல பண்ணட்டும். அவங்களோட நமக்கு என்ன வேலை? நமக்கு இந்த முட்டாளுங்க கூட இருக்கிறதுக்கு இடம் கிடைச்சது போதும். நிம்மதியா இருக்கலாம். இங்கேயே சாப்பிட்டு தங்கிட வேண்டியதுதான். பர்பட் நம்ம பையன் இல்லன்னு அவங்களுக்கு சந்தேகம் வராம இருந்தா அதுவே போதும். அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா எல்லாரும் நம்மள பப்பட்டோட அப்பா அம்மா நம்பிட்டாங்க. இப்ப நாம எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. செய்ய வேண்டியதெல்லாம் அந்த முட்டாள் பப்பட்டே பண்ணிடுவான். எப்படி இருக்கீங்க? நான் காணாம போனேங்கிற சோகத்துல நீங்க பச்சை மிளகாய் சாப்பிடறத நிப்பாட்டிட்டீங்க. ஆமாப்பா. அப்ப கிச்சன்ல என்னப்பா பட்டாணியா சாப்பிட்டீங்க? தப்பாயிடுச்சு. ஊதிட்டான் பிகிலு. ஏ முட்டாள்களா, நீங்க என்னோட அப்பா அம்மாவே கிடையாது. இங்க தங்கறதுக்கு பொய் சொல்றீங்களா நீங்க? இல்லப்பா, உனக்கு எங்க மேல இந்த மாதிரி பொய்யான தகவலை யாரு கொடுத்தாங்க சொல்லு. நீங்க கிச்சன்ல என்ன ரகசியம் பேசுனீங்களோ அதெல்லாம் எங்க பன்னி ரெக்கார்ட் பண்ணி எங்க எல்லாருக்கும் வந்து போட்டு காட்டிட்டான். தப்பாயிடுச்சு. ஊதிட்டான் பிகிலு. இது வரைக்கும் கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப உங்களுக்கு எப்படி ஊதுற மாதிரி விசிலி? என் பிலிஸ் கூட விளையாடுறீங்களா? ஏய், விலை, ஏங்க என்ன விட்டுருப்பா, நான் உன்னோட அம்மா மாதிரி. வழியில இருந்து ஒழுங்கா தள்ளி போயிடு. நான் பெண்கள் மேல எப்பவுமே கை வைக்கிறதே கிடையாது. என்னையும் ஒரு பொண்ணா நினைச்சு மன்னிச்சிருப்பா. தப்பாயிடுச்சுப்பா. ஊதிட்டியா பிகிலு? விட்டுருப்பா. வயசான காலத்துல பறக்க முடியல. பப்பேட், விட்டுருப்பா. வயசானவங்க போனா போது. இனிமேல் யார் வீட்டுக்கு போய் பொய்யான அப்பா அம்மாவா நடிக்க கூடாது, புரிஞ்சுதா? ஓடிங்க இருந்து. தப்பாயிடுச்சு. ஊதிட்டான் பிகிலு. பன்னி, ரொம்ப தேங்க்ஸ். இவங்க யாருன்ற உண்மை எனக்கு தெரியாம போயிருந்தா நான் என் வாழ்க்கை முழுக்க இவங்கள தான் அப்பா அம்மா நம்பிக்கிட்டு இருந்திருப்பேன். பனி, நீ ரொம்ப பெரிய இன்டெலிஜென்ட். பப்பெட்டோட அம்மா அப்பா அவங்க இல்லன்னு நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்ல ப்ளீஸ். அதையே என்னால கண்டுபிடிக்க முடியல. பெருசு, என்கிட்ட மூளை இருக்குப்பா, மூளை. அது உன்கிட்ட இல்ல.